இன்றைக்கி ஒரு 200 காடை சிக்ஸ் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 1:45. ஸோ நம்ம ப்ரூடிங் செட்டப்லாம் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டு தான் போயிருந்தோம். தண்ணி எல்லாமே போட்டுட்டு, சரி ப்ரூடிங் லைட் ஆன் பண்ணி விட்டுட்டு, உள்ள சிக்ஸை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆன் பண்ணி பார்த்தா லைட் எரியலை. ஸோ இது காமனாக நடக்கிற விஷயந்தான். நம்ம குண்டு பல்பு போடுறதுனால நான் சில டைம் பார்த்தீங்கன்னா பல்பில் உள்ள டங்ஸ்டன் வெடிச்சிரும். இது வந்து எப்போவுமே நம்ம வந்து பேக்கப்புக்கு பல்பு வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா உள்ள தெரியும். இந்த கம்பி மாரி ஒண்ணு தொங்குது இல்லையா? ஸோ அதுதான் டங்ஸ்டன்னு சொல்லுவாங்க. இது ஹீட் ஓவரா வச்சுலையோ, இல்ல எங்கேயாவது பல்பு மோதுனாலோ உங்களுக்கு இந்த டங்ஸ்டன் இப்படி உடைஞ்சிரும். நம்மக்கிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். ஸோ பல்பை மாற்றி விட்டு இந்த மாதிரி லைட்டை போட்டு விட்டாச்சு. ஹீட்டு பக்காவா ஏறும். ஸோ காடை சிக்ஸ் எல்லாத்தையும் பிரித்து கவுண்ட் பண்ணி ஒவ்வொரு சிக்கா உள்ளே போட வேண்டியது தான். இந்த ஒரு காடை சிக் மட்டும் கலர் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக இருந்துச்சு. இது வளர்ந்தா எப்படி வருதுன்றதை பார்க்கணும். ஸோ ப்ரூடிங்கில் போட்டதுக்கப்புறம் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், காடை குஞ்சுகள் வந்து நல்லா கலஞ்சு அந்த பக்கம் இந்த பக்கமாக ஓடணும். அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்